ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனியன் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை மெல்லிசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 1 கப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய், பட்டை வகைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமைக்க போயிடலாம். நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடு வந்திருக்கு. இப்போது நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நெய் 2 நல்லா சூடு வந்த உடனே, ஹீட்டாக தான் இப்போ இருக்குது, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக சூடு வந்துடும். இப்போ நம்ம பட்டை வகைகளை சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம. பாருங்கள், இதை மாதிரி எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும், அது நம்ம மேலேயே தெரிக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஆனியனை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வரட்டும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது நல்லா ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால இது எல்லாமே சீக்கிரமாக ஆகிடும், நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், தனியாத்தூள் அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. இவ்வளோ தான் மசாலா ஐட்டம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதை 3த்தையும் சேர்த்துருவோம். புதினா நிறைய சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை கம்மியாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளி இப்போ சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துருவோம். தக்காளி நல்லா குழைவாக வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்த உடனே நம்மளுடைய காய்கறிகளை சேர்த்துடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ். நீங்கள் வேணுன்னா இன்னும் காய்கறிக்கு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, இன்னும் என்ன வேணால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூம் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி இது ஒரு நிமிஷம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீல் மேக்கரை கொஞ்சமாக பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் கேர்டு, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் பிரியாணியோடு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய்கறிகள் நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் மசாலாவோட கோட் ஆகிட்டு. இப்போ நம்ம மீல் மேக்கரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் எண்ணெயில். பாருங்கள், இப்போ நம்ம முட்டை வேக வச்சுருக்கோம் இன்னொரு ஸ்டவ்வில், இன்னொரு அடுப்பில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கப்பால் 5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 10 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் அரிசியை கழுவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம 10 டம்ளர், அந்த 10 கப்பு இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு, நம்ம பிரியாணிக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு சேர்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நம்ம வீட்டு ரைஸ் தான் இது. நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சமைப்போம்ல, அந்த அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியோ இல்லை ஜீரக சம்பா அரிசியோ நான் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு இது நல்லா டேஸ்டியாக நல்லா செய்யலாம். நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்புலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுருவோம். ஒரு விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். நீங்கள் அரிசி எப்படி இருக்கோ அது மாதிரி. இது கொஞ்சம் மெலிசு அரிசிங்கிறதுனால நான் ஒரு விசில் விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம கலருக்கெலாம் எந்த பவுடரும் சேர்க்கல. நம்ம சாதாரணமாக மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வீட்டில் இருக்கிறது. பாருங்கள், நல்லா சூப்பராக உதிரியாக நல்லா சாஃப்டாக காயெல்லாமும் குலையாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருந்த மீல் மேக்கரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது நீங்கள் ஆனியன் ரைத்தாவோடு சேர்த்து சர்வ் பண்ணிவிடுங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லிடலாம். பாருங்கள். ஓகே, குட். சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.